செய்த தரமான சம்பவம். இடத்தை காலி செய்து பாகிஸ்தான் மக்கள் ஓட்டம். பாகிஸ்தான் மொத்தமும் முடிந்தது. பகல்காம் தாக்குதலுக்கு இந்தியா கொடுத்த பதிலடியில் சின்னாபின்னமாகிவிட்டது பாகிஸ்தான். இதில் உச்சகட்டமாக மொத்தம் பாகிஸ்தானுக்கு முடியும் தருவாயில் மிக மோசமான சூழலை சந்தித்துள்ளது பாகிஸ்தான். குறிப்பாக எங்களிடம் அணு ஆயுதம் உள்ளது என இதுவரை மிரட்டி வந்த பாகிஸ்தானுக்கு தற்பொழுது அவர்களின் அணு ஆயுதத்தால் ஆபத்து வந்திருக்கிறது. பாகிஸ்தானின் விமானப்படை தளங்கள் மீதான இந்திய தாக்குதல்களுக்கு இடையே பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் பதிலடி நடவடிக்கைகளின் இலக்குகளில் ஒன்றாக கிரானா மலைகள் மாறிவிட்டதாக கூறப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் அமைந்துள்ள கிரானா மலைகள் பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டத்திற்கு பல்லாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. பாகிஸ்தான் தனது அணுசக்தி நிலையத்தை வலுப்படுத்தவும் அணு ஆயுதங்களை சேமிக்கவும் இந்த மலைகளை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. 1980களில் பாகிஸ்தான் பதுங்கு குழிகள், நிலத்தடி சுரங்கப்பாதைகளை உருவாக்கியது. அதன் மூலம் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை கிரானா மலைகளில் மறைக்க பயன்படுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கிரானா மலைப்பகுதியை கூகுள் மேப்பில் பார்த்தால் மலைகளின் பழுப்பு மற்றும் பச்சை நிறங்களில் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருப்பதை காணலாம். அந்த மலையின் குகைகளில்தான் அணு ஆயுதங்கள் பாதுகாக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் கிரானா மலை நிலத்தடி அணுசக்தி உள்கட்டமைப்புக்கு பெயர் பெற்ற பகுதி. மிகவும் வலுவூட்டப்பட்ட இராணுவ மண்டலம். கிட்டத்தட்ட 68 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கிய 39 கிலோமீட்டர் சுற்றளவால் சூழப்பட்ட கிரானா மலை பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்புடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவே கிரானா மலைக்கு அருகில் இருக்கும் நூர்கான், சர்கோதா விமான தளங்களின் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை செயல்படுத்தும் முக்கிய தளங்கள் செயலிழக்க செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கிரானா மலைகளில் உள்ள பாகிஸ்தான் அணு ஆயுத சேமிப்பு வசதியின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதில் சுரங்கப்பாதை தாக்கப்பட்டது. அதே நாளில்தான் அங்கே 4.0 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் அங்கே ஒன்று அணு ஆயுத வசதி ஏதாவது தகர்க்கப்பட்டு அதனால் அணு கசிவு ஏற்பட்டு இருக்கலாம். அங்கே ஒன்று அணு ஆயுத வசதி தகர்க்கப்பட்ட நிலையில் இதனால் அதிர்வு ஏற்பட்டு இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. 13 நாட்களில் 4 நிலநடுக்கங்கள் அங்கே ஏற்பட்டு உள்ளதுதான் சந்தேகத்திற்கு காரணம். ஏப்ரல் 30, மே 5, 10 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் பாகிஸ்தான் நிலநடுக்கம் காரணமாக பாதிக்கப்பட்டது. இது இயற்கையான நடுக்கங்களா, நிலத்தடி உள்ளே நடத்தப்படும் அணுசக்தி சோதனைகளா, வேறு ஏதாவது இராணுவ நடவடிக்கைகளின் அறிகுறிகளா, இந்தியா நடத்திய தாக்குதலின் தாக்கமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. அதே நேரத்தில் பாகிஸ்தானின் வடக்கு பகுதியில் உள்ள கிரானா மலை சர்கோதா மாவட்டத்திற்கும் முஷாஃப் விமான தளத்திற்கும் மிக அருகில் அமைந்துள்ளது. சர்கோதா மாவட்டத்தில் கிரானா மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள அணு ஆயுத கிடங்கிலிருந்து பெருமளவில் கதிர்வீச்சு கசிவு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் நிர்வாகம் உடனடியாக அப்பகுதியை காலி செய்ய உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உங்கள் தின சேவல்